பேசுறாரடா டே. நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே மாண்புமிக்க அவையிலே பேசுறாரப்பா, இந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார். என்னரும் பெற்றோர்களே, என் உடன் பிறந்த ஆள்களே, 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா? 1 லட்சம் பிரச்சனைகளை, போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது, எங்களுக்குள் திணித்தது யார்? இதுல என்ன பெருமை இருக்குது? லட்சம் பிரச்சனை இருக்கு, இதுல மறுபடியும் வரணும். ஏன் 2 லட்சம் ஆக்குறதுக்கு? ஏய், உண்மையிலே மூளை இருக்கா? சிந்திக்கிறியா? 3 நிதி ஆயோக கூட்டத்துக்கு வர முடியாது. போட்டார் ஈடி, ஓடி வாரேன் மோடி, மோடி வாரேன் ஓடி. அங்க போய் சரியா தீந்தாருன்னு சேர்ந்தார். யார் பக்கத்தில்? சந்திரபாபு நாயுடு. ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன். இப்படி நிக்கிறாப்ல மாலு. அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளை கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம். ஏதோ பண்ண தெரியாம பண்ணிட்டாங்க, ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா, நான் கூட வீட்டில் போய் கண்டிச்சு வைக்கிறேன் ஐயா, நீங்க கொஞ்சம் ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா. ஐயா ஏதோ நீங்க கஷ்டப்படுறீங்க, பாவப்பட்ட ஆளா இருக்கு, ஏழை குடும்பமா இருக்கு, உங்க முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு. ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா, எப்படியாவது விடுவீங்கய்யா. எதை? நிதியவா? இல்லைங்க, உதய நிதியா, இது ரிலீஸ் பண்ணுங்க, விடுவீங்கய்யா. அங்க போய் எங்க ஊர்ல மாட்டு தரகு பத்திரிக்கைடா, நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா பெரியப்பாலாம் கூட்டி போவாங்க இளையாங்குடி சந்தைக்கு. எங்க அப்பா என்ன, எங்க பெரியப்பா என்ன பண்றாங்கன்னு தெரியாது, கையை உள்ள போட்டு துண்டை மூடிடுவாங்க. என்னன்னா அப்புறமா சொன்னார், இந்த விரலை தொட்டா 500 ரூபா, இந்த தொட்டா இந்த லேசா இந்த இதை பிடிச்சா 1000 ரூபா. விலை வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாத, உள்ளே கையை பிசைஞ்சுக்கிட்டு அப்படி மோடியும் அவரும். நான் சொல்றேன்னு கைதடிச்சிருக்கிற இருக்கா இல்லையா? அப்ப அவன் பொய் பேசுறான், அதுக்கு ஒரு வழக்கப்பட்டான் போடுவேன் பாரு. இருக்கா இல்லையா? அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை, வாத்தியாருக்கு எப்படி சம்பளம் கொடுக்கிறது, ஒரு நலத்திட்டம் நிறைவேற்ற முடியவில்லை, அவர்கள் வந்து விடுவார்கள். யோ அவன் எங்க வந்தான்? நீ தான் போயிட்டு வரப்ப அவன் எங்க வந்தான்? சும்மா